தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான். கண்ணதாசா ஜேசுதாசான்னு டிபேட் பண்ண வேண்டிதான். பிளான் பண்ணாம பண்றவர் யார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? அது நிறைய பேர் மைண்ட்ல வராங்க. முக்கியமா ஒருத்தர் வந்து இவரை வச்சு எப்படியாவது நம்ம வந்து தமிழ் மக்களை கவர்ந்துடலான்னு சொல்லிட்டு அவரே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. ஆனா மண்டபமேல கொண்டை போட்டு தொடர்ந்து மறந்துகிட்டே இருக்காரு. ஆமா, அவர் வந்து டெல்லியில இருந்து பிளான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பிளான் குப்பையில போடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதுதான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கிறப்ப தூக்கி தூக்கி போட வேண்டியதா இருக்கு. யாருன்னா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. எப்பயுமே அவருக்கு திருவள்ளுவர் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஆமா, அதனாலதான் காவி சாயம் வேற பூசினாரு. நம்ம காவி சாயம் பூசின திருவள்ளுவர் தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். இப்ப 13ஆம் தேதி டாக்டர்ஸ் டே, இந்த ஃபெலிசிட்டேஷன் செரமனி வந்து நடந்தது. இந்த தேசிய மருத்துவ தினம் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 50 டாக்டர்ஸை கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் நடத்தி அவங்ககிட்ட இன்புட்லாம் வாங்கி இன்புட்லாம் வந்து சொல்லி எல்லாருக்கும் ஒரு இன்புட் எப்படி சொல்லுவார் டாக்டர்ஸுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா வந்து நல்லா மருத்துவம் பாருங்க. அது அவங்களுக்கே தெரியாதா? இவர் சொல்லி கொடுப்பாரு. இருந்தாலும் ஆளுநர் இல்ல, அப்புறம் ராஜ்பவன் உட்காந்து என்னதான் பண்றது? மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியுமா? ஒரு வேலை இல்லைங்கிறதுனால இதையாவது பண்ணுவோமேன்னு பண்ணியிருக்காரு. அது வேண்டாத வேலையா மாறி இருக்கு. கொடுத்த சான்றிதழ்ல ஒரு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. அதுல திருக்குறள் எண் 944 அச்சிடப்பட்டிருக்கு. அதுல பெருமையா வேற கொடுத்துருக்காரு. பாத்தீங்கன்னா எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் கொடுக்குற சர்டிபிகேட்ல கூட திருக்குறள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அவரு. நான் ஒரு தமிழ் பற்றாளன், தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, வெளியில கசிஞ்சிருக்கு. ஏன்னா கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். குறள் 944 அடிச்சாலே வந்துருது. ரொம்ப மெனக்கடலாம் தேவை கிடையாது. அந்த குறள் அது இல்ல, அது தப்பான குறளை நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு. ஆனா 944வது குறள் என்ன தெரியுமா இருக்கு? அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க தூர பசித்துங்கிற குறள். இதுக்கு சாலமன் பாப்பையாவுடைய உரை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க முன்னாடி உண்டு முடிச்சது முழுசா செரிமானம் ஆனதுக்கு பின்னாடி பசிச்சதுக்கு பின்னாடி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படிங்கறதுதான் இதோடைய அர்த்தம். இதுக்கும் மருத்துவர்களுக்கு கொடுக்கறதுக்கு குரலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இது வந்து பொருட்பாடுல வர ஒரு குரல் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தி போற ஒரு குரல் தான். அது உடல் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால ஓகே. ஆனா இவர் எழுதின குரல், அதாவது யார் எழுதுனதுன்னு தெரியல, இவர் ஒரு குரல் வேற போட்டிருக்காரு. சாட் ஜிபிடில போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல மருத்துவர்கள் ஒரு குரல் சொல்லுங்க அப்படின்ட்டு அதை அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்கன்னு பொதுவா பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவரே கூட எழுதி இருக்கலாம். தமிழ் படிச்சு இவரே ஒரு குரலை எழுதி அதை அப்புறம் திருவள்ளுவர் பேர்ல போடணும். ரவி வள்ளுவர்னு போட்டுக்க வேண்டியது. அதாவது திரு வள்ளுவரா RN ரவியான்னு நமக்கு தான் இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஐயோ இல்ல, இதை எழுதுனது சொல்ல வரேன், நான் ஒப்பிடல. இதை எழுதுனது இவராத்தான் இருக்குமோங்கிற மாதிரி ஏதோ செருக்கறிந்துன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு என்னத்தையோ எழுதியிருக்காரான்னு தெரியல. அதுல பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இது வந்து வேற ஒரு 123வது குரல்ல கொஞ்சம் உல்டா பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. எதுக்கு உல்டா பண்ணணும்ங்கறாங்க. அதுதான் அந்த 123 அப்படியே அச்சிட வேண்டியதானே. ஆமா, அதையாவது பண்ணியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சம்பந்தமே இல்லாம என்னமோ ஒண்ணு பண்ணி இன்னைக்கு வந்து இப்ப ஆளுநர் மாளிகை தரப்புல நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதை நாங்க வந்து திரும்பி விருதெல்லாம் வாங்கிட்டு அதுல சரியான குரலை மாத்திட்டு திரும்ப கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இப்ப யாரோட காசு? அதுவும் நம்மளுடைய காசு தான். இப்ப இதுவும் நம்மளுடைய காசு தான். என்ன விளையாடிட்டு இருக்காங்களா திருக்குறளை வச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்காரு. ரொம்ப காட்டமா வர கேட்டிருக்காரு. போலி திருக்குறள் வந்து இவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதே 13/7/2025 தான் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதுல முதலமைச்சர் MK ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட முதல் நூலை நான் வந்து பெற்றுக்கிட்டேன். அதே நாளதான் இன்னொரு பக்கம் திருக்குறளுக்கு ஒரு அவமானம் வந்து நடந்திருக்கு. இது வந்து திருத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கு எங்க போகுங்கிறது தெரியல. மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படிங்கிறாரு சிதம்பரம். எல்லாருமே தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்காங்க. ஒரு பேசிக்கா வந்து ஒரு செக் பண்ண விஷயத்த கூட ராஜ்பவன் செக் பண்ணாத. அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, IAS அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒருத்தர் பார்த்தா வந்துருவாங்க. அவ்வளவு பேர் வந்து பார்த்து செக் பண்ணி வெளியே விட்டுருப்பாங்க. இதுல பெரிய தவறு எப்படி நடக்கும்? அதுதான் நமக்கு தெரியறது என்னன்னா, அங்க ஆளுநர் மட்டும் வேலை இல்லாம இல்ல, அங்க இதெல்லாம் தயார் பண்றவங்களும் எந்த வேலையும் இல்லாம இதெல்லாம் ஒரு வேலையாங்கிற மாதிரி பாத்துருக்காங்க. அதோட விளைவு தான். பட் அவங்க வந்து திருவள்ளுவரை வச்சு ஒரு அரசியல் சாயம் பூசி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாங்க.
பட் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியுது. திருக்குறள் மேல கை வைக்க கூடாது, கை வச்சா வந்து இப்படிதான் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் எனக்கு பேசுனது பத்த மாட்டேங்குது. இந்த டேக்லயும் அதே தான் பேச போறீங்களா? இல்ல, ஆளுநர் RN ரவிக்கு என்ன குரல் பொருத்தமா இருக்குங்கிறத நம்ம மக்கள் வந்து சொல்லட்டும். அதை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதை கமெண்ட்ஸோட டிஸ்கஸ் வந்து பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா தொடர்ந்து ஆளுநர் வந்து காவி சாயம் பூசுறது, அப்புறம் வள்ளுவரை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத தமிழர்களா தமிழ் பற்றார்கள் நம்மளை ஏத்துக்கவே முடியல. அந்த ஆதகம் இன்னும் எல்லாருக்குமே இருக்கும். நேர்கள் சார்பாக அங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரின் சார்பாக தான், அவங்களோட குரலின் சார்பாக தான் நம்ம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. வள்ளுவர் மட்டுமா, வள்ளலார்னு அடுத்தடுத்து இங்க உள்ள தலைவர்களை காவி சாயம் பூசலான்னு பார்த்தாங்க. பட்டு அவங்களுக்கு சரி குரலை வந்து மக்கள் அவருக்கான குரலை சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி பேசலாம். இன்னொருத்தர் வந்து சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம், ஆமா, அவரை பத்தி பார்க்கலாம். அவர் ஊரூரா வந்து எழுச்சி பயணத்து மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. இப்ப சிதம்பரம் போயிருக்காரு. சிதம்பரத்துல பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. நான் ஒரு விவசாயி, எனக்கு விவசாயத்தை தாண்டி எதுவுமே தெரியாதுங்க. ரிட்டையர் ஆகுறாரா? விவசாயம் பண்ண போறாரா எடப்பாடி? அவர் ஒரு விவசாயின்னு சொல்றாரு. விவசாயத்தை தரும் எதுவும் தெரியாதுன்னா எப்படி முதல்வரா நிர்வாகம் பண்ணாரு? அது முன்னாடி இருந்த தொழில். இப்படிலாம் கேள்விடா அவர்கிட்ட தானே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, அவங்க மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் எங்ககிட்ட வந்து கிடையாதுங்க. அதே மாதிரி திருப்பி இன்னொரு கேள்வி வந்து கேட்டாங்க. இப்ப இது கூட்டணி ஆட்சியா இல்ல வந்து உங்க கூட்டணியில ஆட்சியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னு டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. ஏங்க எத்தனை டைமுங்க நாங்க தெளிவுபடுத்துறது, நானும் அமித்ஷா இருந்த மேடையில நாங்கெல்லாம் தெளிவுபடுத்திட்டோம்ல. அதாவது அமித்ஷா என்ன சொன்னாரு, கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லவே இல்லையே. சொல்லாத திரும்ப திரும்ப நீங்க திருப்பி தப்பா சொல்லிட்டேன், திருப்பி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் வந்தாங்க. ஆனா கூட்டணி தெளிவுபடுத்திட்டோம் அப்படிங்கிறாருல, தெளிவுபடுத்திட்டார் அமித்ஷா. இவர் அங்க பேசவே இல்ல. இவர் பேசவே இல்லை, அதான் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றதே தப்பு. அதுவே பிழைதான். ஏன்னா நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல பேசலான்ட்டு. ஆனா டக்குன்னு அமித்ஷா கிளம்பி போயிட்டாரு. ஆமா, அது கரெக்டா ஒரு சின்ன பேப்பர் வச்சு அது மெனு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அவருக்கு என்ன பிடிக்கும்ட்டு. சரி, ஆனா வந்து அதுதான் சொல்றாரு, எங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆனா கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்றாரு. நான் எடுக்கிறதா முடிவுன்றாரு. கூட்டணியில நான் எடுக்கிறதா முடிவு. யாரு இங்க தலைமை தாங்கறா? நாங்க தான் தலைமை தாங்கணும். அப்ப நான் எடுக்கிறதா இங்க முடிவு. நிறைய பேர் இந்த கூட்டணி எப்படியாவது பிரிஞ்சு போயிடும் நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த கூட்டணி அமைஞ்சவனே, முக்கியமா நான் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அமைச்சவனே அவர் வந்து பதறாரு. அதே மக்கள் எழுச்சியை பாக்குறீங்களா இல்லையா, எல்லாத்துடைய முகத்திலையும் ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறாரு. ஓகே, இவர் போற இடத்துல எல்லாம் பாக்குறாரு போல. சரி, அதுதான் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் இப்பதான் வராருல்ல, உங்களுடன் ஸ்டாலின்னா இவ்வளவு நாள் யாருடன் இருந்தாரு அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாரு. இப்ப முதல்வர் வந்து மக்களோட இல்லைங்கிறதே அவர் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த பேர்லாம் அப்படிங்கிறது எடப்பாடி சொல்றது. இந்த பக்கம் அவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு மைக்க அவர்கிட்ட கொடுங்கன்னு அவரும் மைக்க வாங்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வர மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு இவர் வந்து இப்ப கிளம்பி இருக்காரு. அந்த பஸ்ல புகை வரும், இவர் வாயில பொய் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, எனக்கு வந்து எல்லாம் பாய் பாய் சொல்லிடுவாங்கன்னு போற இடத்துலலாம் எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு 10 தோல்வி பழனிசாமிக்கு 10 வாட்டி பாய் சொல்லிட்டாங்க. இப்ப கடைசியா குட் பாய் சொல்லி அனுப்ப போறாங்கிற மாதிரி இவரோட இது இருக்கு. இன்னொன்னு, நேத்து வந்து அந்த எழுச்சி பயணத்துல உங்களுடன் ஸ்டாலின் பேம்பல் எடுத்து எடப்பாடி பழனிசாமியா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கு விளம்பரமே ஒரு தாங்க தேடி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக கூட்டணியில பூகம்பமே வந்து வரப்போகுது, சீக்கிரம் வந்து அந்த கூட்டணி உடைஞ்சிடும், திருமாவளவனுக்கே திமுக ஜெயிக்க கூடாத நிலைப்பாட்டுல அவரே இருக்காரு அப்படின்றாரு. எங்க போய் ஆரோடம் பார்த்தாருங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த தியானம் பண்ணும்போது பரமாத்மா எதுவும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரோ தெரியல. சரி, இன்னொரு பக்கம் வந்து தைலாபுரத்துல ராமதாஸ் வந்து அந்த 37ஆம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம்னு அது விழா வந்து கொண்டாடிட்டு இருந்தாரு பாமக. ஆமா, 5 சத்தியம் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த 5 சத்தியத்தையும் நான் வந்து சொல்றேன். எத்தனை சத்தியத்தை ராமதாஸ் கடைபிடிக்கிறாருங்கிறத மக்கள் வந்து சொல்லட்டும். 1989ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி பாமக உதயமாச்சு. அதுல 5 சத்தியம் வந்து பண்ணாரு. ஓகே, என்ன சத்தியம்? முதல் சத்தியம் என்னன்னா, எந்த காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வகிக்க மாட்டேன். இப்ப யார் தலைவர்? அவர் தான் தலைவர்.
பொது கூட்டங்களுக்கு சொந்த செலவில் தான் வருவேன். இது அவருக்கு தான் தெரியும். இது நமக்கு தெரியாதோ? சரி. எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். என் செருப்பு கூட சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்குள் நுழையாது. என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள். அதை வந்து இப்ப அந்த சத்தியத்தை கடைபிடிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சரி விடு, சொல்லல. பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி, சுவிஸ் பேங்கில் 1000 கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி, ராமதாஸ் விலை போக மாட்டாள். ஏன்னா சுவிஸ் பேங்க் ரொம்ப தூரம், நீங்க பக்கத்துல தான் சொன்னீங்கன்னா பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிருக்காரு. சத்தியம் பண்ணிருக்காரு. ஆனா அதுலயும் இருக்காமா? இல்ல, நான் சொல்றது சத்தியத்துல சொல்லியிருக்கிறத சொல்றேன். ஓகே. சரி, இன்னைக்கு வந்து அம்பேத்கர் சிலை, அப்புறம் வந்து பெரியார் சிலை, கால் மார்க்ஸ் சிலைக்கெல்லாம் மாலை போட்டு நம்ம 37ஆம் ஆண்டுல சிறப்பா போவோம் அப்படிலாம் சொன்னாரு. பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அன்புமணி வந்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி அது அவரோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல இவருக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி வந்து அதை கடந்து போயிட்டாரு. அதே நேரத்துல அன்புமணி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. நம்ம 37ஆம் ஆண்டுல இன்னும் வேகப்படுத்தணும் நம்ம பணியை, ஆட்சியில நமக்கான உரிமைங்கிறது இருந்துட்டே இருக்கு, அதை எப்படியாவது போய் அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காரு. முதல்ல கட்சியில அவருக்கான பதவி அடைஞ்சாலே இப்போ சாதனம் தான். அதுதான் சொல்றாரு, கட்சி என் கண்ட்ரோல தான் இருக்குன்றாரு அன்புமணி. இன்னைக்கு ரஜினிகாந்தை சந்திச்சு வாழ்த்து வாங்கியிருக்காரு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன். இந்த மாசம் 25ஆம் தேதி பதவி ஏற்க போறாரு. இப்போ போட்டியின்றி 5 எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். வில்சன், கவிஞர் சல்மா, அப்புறம் கமல்ஹாசன். இந்த சைடு பாக்குறப்ப இன்பதுரை, தனபால் டிஎம்கேல. இன்னைக்கு வந்து அவரோட ஆறுயிர் நண்பரை போய் அந்த சர்டிபிகேட்டை காமிச்சு பாருங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. மகிழ்ந்தேன் அப்படின்லாம் போட்டிருக்காரு. அதே 25ஆம் தேதி போய் அன்பே உறவே தமிழன் பேஸ் வாய்ஸ்ல பதவி ஏற்பார்னு நினைக்கிறேன். ஜெய் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட மாட்டார்ல. ஓகே, அவரு சொல்ல மாட்டாரு. பட் வேற 2 பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ரஜினிகாந்த் வேல்பாரி ஸ்பீச்ல தான் சொல்லியிருந்தாரு. ஆமா, அந்த பழைய ஆட்கள்லாம் தூண்கள், அதை நான் சிகரம்னு சொல்ல வந்தேன், ஆனா சிரிப்புல அதை நான் மறந்துட்டேன். ரஜினிகாந்த் செல்ஃப் சட்டையர் பண்ணி சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாருல. அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, இப்பயாச்சும் மறக்காம சொன்னாரே அப்படிங்கிறாரு அவர். ஏன்னா அந்த டைம்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவர் சொன்னப்ப எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணது துரைமுருகனை தான். சரி, இப்பயாவது சொன்னீங்களே ஐயா, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நடிகருக்கு வந்தோம்னா, விஜய் 2வது மாநில மாநாடு மதுரையில வந்து நடத்த போறாங்களாம். மதுரை 25ஆம் தேதி இந்த பாரப்பத்தில் நடக்க போகுது. பூமி பூஜை காலையில வந்து போட்டிருக்காங்க. விக்கிரவாண்டியில பூமி பூஜை போறப்ப பிரம்மாண்டமா ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. பட் இது ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்காங்க. ஆனா மதுரையில ஆகஸ்ட் மாசம் 2 முக்கியமான மாநாடு நடக்க போகுது. என்னது? ஒரு மாநாடு ஓபிஎஸ், எனக்கு லீவ் போட்டேன். ஓபிஎஸ் மாநாடு அலைகடலான திரண்டு வந்துடும். அங்க இருக்கு இன்னொரு மாநாடு. ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு மாநாடுனா லாஸ்ட் வீக்ல ஒரு மாநாடு. ஆமா, அதுவும் ஆகஸ்ட் 25 கேப்டன் விஜயகாந்தோட பிறந்த நாள். அந்த தேதியை குறிச்சிருக்காரு விஜய். சோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா மதுரையில மட்டுமே எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க பாத்தியா? இப்பதான் பார்த்தோம், முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆமா, திமுக கூட அங்கதான் போய் அந்த மாநாடு நடத்தினாங்க. எல்லாருக்குமே மதுரை ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. பட் யாருக்கு கை கொடுக்குதுங்கிறது தேர்தல் வரும்போது விஜய் அந்த அறிக்கையில சொல்றாரு, வாகை சூடும், வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் அப்படின்லாம் எழுதிருக்காரு. அவரு கான்பிடன்ஸ்ல போய்கிட்டு இருக்காரு எங்கேயோ. ஆனா என்னன்னா, ஸ்பீச் தான் டக்குன்னு 3 நிமிஷத்துல வந்து முடிச்சிடறாருல. அறிக்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கனால 4 பக்கம் எழுதுறாரு. அவரும் எழுதுறாரு, படிச்சுட்டு ஓகேன்னு கொடுக்குறாரு. ஆமா, அதான் வந்துட்டு இப்ப இந்த டிவிகே பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி கிட்ட இந்த மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வருவார்லாம் பேசுறாங்களேங்கிற கேள்வியை வைக்கும் போது விஜய் தான் தொடர்ச்சியா பாஜகவை கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அமித்ஷா ஆரம்பிச்சு நயினார் நாகேந்திரன் ஏன் போய் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறாங்க, அவர் கூட்டணிக்குள்ள வந்துருவாருன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலைங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரு. அப்பா அவரை தான் சொல்றாரு, தமிழ்நாடு சபாநாயகர். தனி விமானம்லாம் பாஜக வாங்கி கொடுத்துருக்கு விஜய்க்கு. விஜயோடைய அம்மா ஒரு கிறிஸ்துவர், சிறுபான்மையின் வாக்கை உடைக்கிறதுக்காக தான் ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. அப்பாவோ எச்ராஜாவா? அப்பாவே மதச்சாயம் பூசுறாங்கன்னு சொல்லிட்டு இவரே பேசிக்கிட்டு இருக்காரு. அவரே வந்து சொல்றாரு. அதை அவர் வந்து
பிஜேபியோட பி டீம்ங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாம அவர் ஃபுல்லா பாருங்க ஒய் பாதுகாப்பு கேட்காம வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அவருடைய செயல்பாடு எல்லாமே அமித்ஷாவை நோக்கி தான் இருக்கு. இன்னொன்னு வந்து அமித்ஷாவுக்கு என்ன ஆனந்துக்கும் ஏற்கனவே தொடர்புலாம் இருக்கான். அந்த அளவுக்கு என்ன ஆனந்த் ஐயோ கண்டுபிடிச்சிருக்காரு. என்னங்க என்ன ஆனந்துக்கு அமித்ஷாவுக்கும் விஜய்க்குன்னு சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி இருக்கு. சரி ஏதோ அவரோட கதை எழுதுறாரு அவரோட நடிகரை வச்சு. சரி இன்னொன்னு இந்த தாவேக்கா பத்தி பேசும்போது அடுத்த செய்தியும் வந்து இந்த தாவேக்கா செய்தி தான். பேனா கையில் எடுத்துட்டீங்க. ஒண்ணும் இல்ல இது கொஞ்சம் கையில தான் பேச முடியும். நல்லா இருக்குது. அதனால என்னன்னா சுத்தி சுத்தி பேசணும். அதுதான் பேச வரல எப்படிதான் பேசுறாங்களோ சில பேர். என்னன்னா தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு டி நகர் அந்த துணை ஆணையர் அலுவலகத்துல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆம் தேதி ஒரு 3 வாட்டி ஆட்டோல ஆயுதங்களோட சில பேர் வந்து அவர் அலுவலகத்தை வந்து நோட்டம் விட்டுருக்காங்களாம். என்னன்னு கேட்டப்ப சரியான பதிலும் அவங்க சொல்லலையா. இவங்க நோட்டம் விட்டுட்டு இருந்த ஒரு சமயத்துல திமுக கொடி கட்டின ஒரு காருமே அந்த சைடு இப்படி போயிட்டு வந்திருக்கு. அதனால இதுல கண்டிப்பா இது உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. அதனால நீங்க இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல புகார் கொடுத்துருக்காங்க. அவருக்குன்னா பாடி செக்யூரிட்டி எல்லாம் நல்லா டைட்டா பாடிகார்ட்லாம் இருக்கிறாங்க. சாதி ரீதியிலான கட்சிகளால நாட்டுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றமே கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி, அசாதீன் ஓவைசியோடைய கட்சி. இந்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு தெலுங்கானாவை சேர்ந்த ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு. உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு எல்லாமே அவங்க கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் ரத்து பண்ண முடியாதுன்னு அந்த கேஸை ரத்து பண்ணிட்டாங்க. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. உச்சநீதிமன்றம் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு இவங்க தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, நம்ம மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இப்படி அங்கீகாரம் கொடுக்கறது சரி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அசாதீன் ஓவைசி தரப்பு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையின மக்களை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டாங்க. ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. உடனே உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து தேர்தல் ஆணைய விதியை அவங்க பூர்த்தி பண்ணிடுறாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்துறாங்க, அப்படிலாம் ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது கட்சிகளுக்கு, அது மதமா இருக்கட்டும், இல்லை பிராந்தியமா இருக்கட்டும், இல்லை ஜாதி ரீதியா இருக்கட்டும், அது எல்லாமே நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியான கட்சிகளுக்கு அந்த அமைப்புகளுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இவங்க எல்லாமே நாட்டுக்கு ஆபத்து தாங்கிற மாதிரி கருத்துக்கள் அந்த வழக்கில் வந்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பா அது ஒரு முக்கியமான கருத்து தான். இதை நீங்க 3வது செய்தியில கூட சொல்லியிருக்கலாம். யோசிக்காதீங்க. இல்ல முக்கியமான செய்தினால மேல சொல்லியிருக்கலாம். இல்ல முக்கியமான செய்தினால மேல சொல்லியிருக்கலாம்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி அடுத்து வந்து பீகாருக்கு போனோம்னா அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு அந்த தேர்தல் வாக்காளர்களை நாங்கள் சரி பார்த்தே தீர்வோம்னு தேர்தல் ஆணையம் அங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி கூட்டணியில் நிதிஷ்குமார் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாரு. இன்னொரு கூட்டணிக்கு ஒரு தூணா இருக்கிறது இங்கே சந்திரபாபு நாயுடு. அவங்களோட தெலுங்கு தேசம் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்துருக்குதா ஒரு தகவல். அந்த மனுவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏன் பீகாரில் வந்து தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த பணியை பண்ண வேண்டியதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதோட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எந்த ஒரு மாநிலத்தில் பண்ணாலும் தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், போதிய அவகாசம் கொடுத்து தான் பண்ணணும், அவசரமாக ஏன் பண்ணணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. நிதிஷ்குமார் தான் கொஞ்சம் கோச்சுக்கு பாரு, ஏற்கனவே இவர் தான் நமக்கு போட்டியா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இதுல இதெல்லாம் வேற பண்றாரான்ட்டு. ஓகே, அப்படியே அங்கிருந்து மகாராஷ்டிரா போவோம். மகாராஷ்டிரால இந்தியால முதல் டெஸ்லா ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்காரு எலான் மஸ்க். நேற்று அந்த விழாவுக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் சிஎம்ஏ வந்திருந்தாரு. அவங்க வந்து இங்க டெஸ்லா ஷோரூம் மட்டும் இல்லை, அந்த ப்ரொடக்ஷனை இங்கே வந்து உற்பத்தி கூட பண்ணலாம் அப்படின்னு அழைப்புலாம் கூட கொடுத்துருந்தாரு. அவரு ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிடுவார். ஏற்கனவே ட்ரம்ப் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு, எலான் மஸ்கை வெளியேற்றுறேன்னு. இப்போ இந்தியாவுக்கு வந்தாருன்னா கிளம்புங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவாரு. இதில் என்னன்னா குறைஞ்சபட்ச விலை 40 லட்சம் அந்த காரு. ஆனால் அந்த ஷோரூம் வந்து 24,000 ஸ்கொயர் ஃபீட்டாம். அதுக்கு வாடகை 35 லட்சமா. 5 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். ஓகே, இப்போ இந்தியாவில் டெஸ்லா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். நிச்சயமா, ஏன்னா அமெரிக்கா மாதிரி கிடையாது, ஃபாரின் கண்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க திடீர்னு குண்டு மகாராஷ்டிராலாம் பாலம்லாம் உள்ள போகும். மகாராஷ்டிராவோட பரவாயில்ல, குஜராத்லாம் ஓட்ட முடியுமா? குஜராத்ல ஓட்ட முடியாது, மும்பையிலே ஓட்ட முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு. சரி ஓகே, அப்படியே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த உக்ரைன் போருக்கு ட்ரம்ப் வந்து ஒரு கெடு கொடுத்திருந்தாரு ரஷ்யாவுக்கு. 50 நாட்களுக்கு நீங்க அமைதி ஒப்பந்தத்துக்கு வரலன்னா
100% டேரிஃப் போடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல. இப்போ நேட்டோவோட பொதுச் செயலாளர் மார்க் ரூட் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த டேரிஃபால ரஷ்யாவுக்கு போட போற டேரிஃபால இந்தியா, சீனா, பிரேசில் 3 நாடுமே கடுமையாக பாதிக்க போறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட நிறைய வர்த்தக ஒப்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க போய் பேசுங்க புதின் கிட்ட, பேசி அவரை சீக்கிரமா ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வர சொல்லுங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ பார்ப்போம். நிமிஷா பிரியா அவங்க வந்து ஏமன்ல செவிலியராக இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு மருத்துவமனைலாம் வச்சாங்க. நேற்றே இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அங்கே மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அதை எப்படியாவது தடுக்கணும்னு இந்திய அரசும் சரி அவங்களோட பெற்றோரும் சரி போராடிட்டே இருந்தாங்க. இப்போ என்னன்னா, நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இங்கே கேரளாவை சேர்ந்த ஒரு மத குரு, கிராண்ட் முஃப்தி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தெற்காசியாவிலே ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு மத தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அபுபக்கர் முஸ்லியாருங்கிறவர் ஒரு ஃபோன் கால் பண்ணி ஏமனில் உள்ள சில மத குருமார்களோட பேசி இந்த விஷயத்தை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்களாம். இல்லைனா இன்றைக்கி வந்து அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது. அது இப்போ தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்கு. இதுக்கப்புறம் அந்த பிளட் மணி பற்றி அந்த ஃபேமிலியோட பேசுவாங்க. முழுவதுமாக நிற்கிறதுக்கான முயற்சியை இப்போ இந்திய அரசோடு சேர்ந்து பல தரப்பும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நல்ல முடிவு வந்தால் நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்க ஃபேமிலி தரப்பில் அவங்க தவறு பண்ணணுங்கிற எண்ணத்தோடு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. மயக்க ஊசி கொடுத்ததில் டோசேஜ் அதிகமாகிடுச்சு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக, அவரோட தொல்லை தாங்காமல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். 1978 ரஜினி கமலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க, நண்பேண்டா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புகைப்படம் வெளியாயிருக்கு. 2025 40-50 வருஷம் கிட்டத்தட்ட. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ? ஆனால் அசாமில் ஒருத்தர் விவாகரத்து வாங்கினவர் பாலை கொட்டி அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அந்த செய்தி பயங்கரமாக வைரலாச்சு. இருக்காதா அப்படின்னா வாங்கின எஃபெக்ட் இந்த மாதிரி போல இருக்குன்ட்டு கீழே இந்த கோவை சார்லாம் வடிவேல் அடிக்கிற மாதிரி போடுறாங்க. திருவள்ளுவர் அண்ட் திருக்குறள் Z+ பாதுகாப்பு வேண்டும்னு கேட்டிருக்காங்க. RN ரவி கிட்ட இருந்து. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருக்க? EMI பிடிக்கிற அளவுக்கு வச்சிருக்கேன். இப்ப இருக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி முன்னாடி உளவுத்துறையில இருந்தாரு. ஆமா, உளவுத்துறைனா யாரு எங்கன்னு கண்காணாத இடத்துல கூட சரியான தகவல் எடுத்துட்டு வரதான் உளவுத்துறை. இன்டெலிஜென்ஸ். அப்படிதான் போய் இந்த குறளை எங்க இருந்து எடுத்தாருன்னா நமக்கு தெரியல. 2000 வருஷமா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற, எல்லாரும் புத்தகத்துல இருக்கிற ஒரு குறள் தான் அது. ஆமா, ஆனா அதையே தப்பா எடுத்துக்கிட்டு வந்திருக்காருன்னா அப்ப என்ன உளவுத்துறையில வேலை பார்த்தா நம்ம கேட்க முடியாது. ஏன்னா வேலை பார்த்து முடிச்சுட்டாரு. இங்க வந்து வேலை இல்லாம இருக்காரு. இப்ப இந்த மாதிரி குறளை சொல்றது ஏற்புடையதா? நிச்சயமா இல்ல. இது கண்ணதாசா ஜேசுதாசா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறோடைய செயல்பாடு. காவிசாயம் பூசுறது, இது வேற திருவள்ளுவருங்கிறது, நீ சொன்ன மாதிரி வள்ளலாருக்கு வந்து இது பண்றதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல. ஆமா, அதனால வந்து கண்ணதாசா ஜேசுதாசா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது நமக்கு. வடிவேல் டைலாக சொல்லிட்டு. ஆமா, மறக்காம நீங்களும் ஆளுநர் ரவிக்கு என்ன குறள் பொருந்துங்கிறத சர்ச் பண்ணியாவது போடுங்க. நாங்க வந்து படிச்சு கமெண்ட்ஸோட டிஸ்கஸ் வந்து பண்றோம். கண்டிப்பா. நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.